அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, ஏற்கனவே உள்ள தர்பியா வகுப்பில் நம்ம கபருடைய வேதனையை பற்றியான சில தகவல்களை, சில செய்திகளை பார்த்துருக்கோம். அதில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, கபருடைய வேதனை என்பது உண்மையா, கபருங்கிற வாழ்க்கை உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம மௌத்தா போயிடுறோம், மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அந்த வாழ்க்கை என்பது அதனுடைய ஆரம்பம் மண்ணறை தான் அப்படிங்கிறத நாம் நம்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை, ஒரு ஈமானிய அடிப்படை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கபருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் வரும். அப்படிங்கிற அடிப்படையில் கபருடைய வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிற அதற்கு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம். அதில் கபருடைய வாழ்க்கை, அந்த கபருடைய வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கபருடைய வேதனைக்கான காரணங்கள். கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது. அதான் உண்மையாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா கபருடைய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை நம்பும்போது அதில் ரெண்டுமே இருக்குது. வேதனையும் இருக்குது, அதே நேரத்தில் கபரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய காற்றை அனுப்புறது, சொர்க்கத்தினுடைய விரிப்பை தர்றது அப்படிங்கிற இரண்டுமே என்ன செய்தால் இங்கே இருக்குது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறார். மரணிக்கக்கூடிய அந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் சரியான அடிப்படையில் ஒரு இறை நம்பிக்கையாளராக வாழ்ந்து மரணித்து விடுகின்றார். மரணித்த உடனே அவர் என்ன செய்வாங்க அப்படின்னா மண்ணறையில் அடக்கம் செய்வாங்க. அப்படி மண்ணறையில் அடக்கம் செய்யும்போது அவரிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கடந்த அந்த வகுப்பிலே நம்ம பார்த்தோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன உடனே முதலாவது என்ன செய்யப்படும் அப்படின்னா, அவருக்கு நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்படும். நரகத்தினுடைய வாசல் அவருக்கு திறந்து காட்டப்படும். திறந்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் அந்த வானவர்கள் சொல்லுவாங்க, ஹாதா மக்அதுக மினன்னார், இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம், இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? ஒரு நல்லவருக்கு. இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு நல்லவராக வாழ்ந்திருப்பார், நம்பிக்கையாளராக வாழ்ந்திருப்பார், இறை நம்பிக்கைக்குரிய எல்லா விதமான நல்லறங்களும் செஞ்சிருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் மண்ணறையில் வைக்கப்பட்ட பிறகு முதலாவது அவருக்கு கேள்விகள் எல்லாம் கேட்ட பிறகு நரகத்தினுடைய வாசல் திறந்து காட்டும். இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம். ஆனால் கது அபுதலக் அல்லாஹு பிஹி அல் ஜன்னா, நீ நன்மைகள் செய்ததின் காரணமாக, நல்லறங்கள் புரிந்ததின் காரணமாக இதிலிருந்து என்ன செஞ்சான் அல்லாஹு தஆலா, இதுக்கு உன்னை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா, சொர்க்கத்தில் உள்ள எல்லா அருட்கொடைகளும் நியாமத்துகளும் என்ன செய்யப்படும் அப்படின்னா அவருக்கு காட்டப்படும். அப்போ மண்ணறை அப்படிங்கிற அந்த வாழ்க்கை இருக்கு, அது ஒரு திரைமறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வேதனையும் இருக்கும், அதே போல் அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளும் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இவன் மண்ணறையில் ஒரு மனிதன் வேதனை செய்யப்படுறான், அவனுக்கு வேதனை என்பது இருக்குது அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம். என்னென்ன காரணங்களுக்காக வேதனை செய்யப்படுவான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எதற்கெல்லாம் அவருக்கு வேதனை செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது, ஒரு மனிதன் குஃப்ரில் இருக்கிறான், ஷிர்கில் இருக்கான், முனாஃபிக்காக இருக்கிறான் அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வேதனைக்குரியவர்கள். இது நமக்கு எல்லாரும் நம்புகிறோம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செய்யலை, அல்லாஹ்வை ஏற்றுக்கலை. ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய ஒரு மனிதன் மண்ணறை நடக்கப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வேதனை செய்யப்படுவார்.
அதே போல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது முனாஃபிக்காக வாழ்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அம்மல் முனாஃபிக் வல் காஃபிர்னுவாங்க. அந்த மன்னரை வேதனையை பற்றி சொல்லும் பொழுது அம்மல் முனாஃபிக் வல் காஃபிர் அப்படின்வாங்க. நயவஞ்சகனோ இறைமறுப்பாளனோ அந்த மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டால் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ இந்த இருவரும் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேதனை செய்யப்படுவாங்க. ஒரு மனிதனிடத்தில் ஈமான் இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, அவன் குஃபுரில் இருக்கிறான், அவன் மன்னரை வேதனைக்குரியவன். அவன் ஷிருக்கில் இருக்கிறான், அவனுக்கு மன்னரை வேதனை இருக்குது. அதே போல் அவன் நயவஞ்சகனாக இருக்கிறான், மன்னரை வேதனை இருக்குது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, குல்து மா கூலுன்னாச அல்லாஹ். அல்லாஹை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தன், ஆனால் பேரளவில் அல்லாஹை தெரிஞ்சு வச்சுருப்பான், வேறு எதுவுமே தெரியாது. அல்லாஹ்னா யார்? அல்லாஹ். எல்லாரும் அல்லாஹ்னு சொன்னாங்க, நானும் அல்லாஹ்னு சொன்னேன். எல்லாரும் முஹம்மதுன்னு சொன்னாங்க, நானும் முஹம்மதுன்னு சொன்னேன். வேறு எதுவுமே என்ன செய்யாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர்களுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா வேதனை உண்டு அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னரை வேதனையை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அம்மல் முனாஃபிக் வல் காஃபிர், ஒரு நயவஞ்சகன்ட்டையோ அல்லது ஒரு இறைமறுப்பாளன்ட்டையோ இதே மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அந்த மனிதர் என்ன செய்வார்னா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். உன்னுடைய இறைவன் யார்? ஆஹா லா அதிரி. உன்னுடைய தூதர் யார்? ஆஹா லா அதிரி. அப்போ அவரை பார்த்து அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க, லா தரைத்த வலா தலைத்தன்னுவாங்க. நீ எதையும் என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளவும் இல்லை, எதையும் படிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் போயிடுவாங்க. எந்த மன்னரையில் வைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த மன்னரையில் உதய்யக்கு கபரஹு, அவருடைய கபர் அப்படியே நெருக்கும். எந்த அளவுக்கு நெருக்கும் அப்படின்னா ஹத்தா இஹ்தலஃப இலாஹு, அவருடைய 2 விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று நொறுங்கி விடக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கலந்து விடக்கூடிய அளவுக்கு நெருக்கும். இது ஒரு தடவையா, 2 தடவையா? ஹத்தா இபாசு யோமல் கியாம், மறுமை நாள் வரை இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாழ்க்கை என்பது பர்ஸக், ஒரு திரைமறை வாழ்க்கை. அது எது வரைக்கும் இருக்குன்னா இலா யோமி இபாசுன், மறுமை நாள் வரைக்கும் இருக்கும். சில கபருடைய வேதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கபருடைய வேதனையை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருக்குமே நம்ம நம்புகிறோம், நமக்கு என்னவெல்லாம் சொல்லப்படுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நான் என்ன செய்ய முடியாது, முழுமையான இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. அதாவது மறுமையினாலே ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால், அல்லது தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால், வேதங்களை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால், அந்த வேதமும் அந்த தூதரும் அந்த மறுமையும் எதை முன்னோக்கி சொல்லி காட்டுகின்றதோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவுல் கபரி ஹக்குன் அப்படிங்கிறாங்க. மன்னரை வேதனை என்பது உண்மையானது, உண்மையான வேதனை தான். அதை என்ன செய்யாதீங்க, நீங்கள் யாரும் என்ன செய்யாதீங்க, மறுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மன்னரை வேதனையை பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னரையில் ஒருத்தர் அடக்கம் செய்கிறோம், கபூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு, அந்த இடத்துல ஒரு வேதனை செய்யப்படுறார் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை தவிர மற்ற ஜீவராசிகள் அந்த வேதனையினுடைய வெளிப்பாட்டை உணரும். மனிதர்களால் உணர முடியாது. ஏன் உணர முடியாது? மனிதர்களுக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்பட்டால் அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஅவத்துல்லாஹ யஸ்மஅக்கும் யுஸ்மிஅக்கும் மின் அதாபில் கபரி அல்லதி அஸ்மஅ மின்ஹு. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் எந்த ஒரு வேதனையை கேட்டேனோ அந்த வேதனை என்ன செஞ்சுருப்பேன், உங்களையும் கேட்பதற்காக, நீங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செஞ்சுருப்பேன். நடக்கக்கூடிய அந்த கபருடைய வேதனை இருக்கா இல்லையா, அந்த வேதனையை பொறுத்த வரைக்கும் கால்நடைகள் கேட்கும். ஒரு உதாரணம் பாருங்கள், அந்த ஹதீஸில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பைனமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாயத்தின் பனி நஜ்ஜார், பனு நஜ்ஜாருடைய அந்த செவற்றுக்கு அருகில் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. அவங்களுடைய கோவேரி கழுதையில் நிற்கிறாங்க. நாங்களும் நிற்கிறோம், சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்களும் நிற்கிறோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹாதத் பிஹி ஃபகாதத் துல்கீஹி, திடீர்னு அந்த கோவேரி கழுதை அப்படி துள்ளி குதிக்குது. உட்காந்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கோவேரி கழுதையில் உட்காந்துருக்கிறாங்க.
உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த கோவேரி கழுத துள்ளி குதிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் கீழே விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு துள்ளி குதிக்குது. அப்படி துள்ளி குதிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இதா அக்பருன் சித்தத்துன் ஹம்சத்துன் அர்பாத்துன், ஒரு 4-5 கபறுகள் என்ன செய்யுது அப்படின்னா அங்கே இருக்குது. 4-5 கபறுகள் அங்கே இருக்குது. அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க. இது துள்ளி குதித்தோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கேட்குறாங்க, வேறு எதுவுமே கேட்கல, இவங்கெல்லாம் யார், இவங்களை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. வேறு எந்த கேள்வியும் என்ன செய்யலை, கேட்கல. கபூர் இருக்குது, ஒரு செவத்துக்கிட்ட நிற்கிறாங்க, 5-6 கபூர் இருக்குது. திடீர்னு என்ன செய்யுது அப்படின்னா அந்த கோவேரி கழுத துள்ளி குதிக்குது. வேறு எந்த கேள்வியும் என்ன செய்யலை, அல்லாஹுடைய தூதர் கேட்காம கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது யாருன்னு தெரியுமா, இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க யார், மை யாரிஃபு அஸ்ஹாப ஹாதில் அக்பர், இந்த கபூரில் இருக்கவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா, இப்போ மத்தா மாத்தா ஹவுலா, இவங்களாம் எப்போ மௌத்தா போனாங்க அப்படிங்கிற கேள்வி என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாத்து ஃபில் இஷ்ராக், அவங்க ஷிர்க்கில் இருந்து மௌத்தா போனவங்க, அவங்க ஷிர்க்கில் இருந்து மௌத்தா போனாங்க. அப்போ அந்த இணை வைப்பின் காரணமாக அந்த கபூரில் அவங்க என்ன செய்யப்படுறாங்க, வேதனை செய்யப்படுறாங்க. அந்த வேதனையை வெளிப்பாடை தாங்க முடியாமல் தான் என்ன செஞ்சுருக்குது, அந்த கோவேரி கழுதை துள்ளி குதிச்சிருக்கு. சரிங்களா, அந்த கோவேரி கழுதை துள்ளி குதிச்சிருக்கு. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை தள்ளி விடுற அளவுக்கு துள்ளி குதிச்சிருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இந்த வேதனை இருக்கா இல்லையா, இந்த வேதனையை நானும் செவியேற்றேன், நான் செவியேற்றதை நீங்களும் செவியேற்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக துவா செஞ்சுருக்கேன். அப்படி துவா செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபலவுலா அல்லா ததாஃபனும், நீங்கள் யாருமே மௌத்தானவங்களை அடக்கம் செய்யவே மாட்டீங்க. நீங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டீங்க, மௌத்தானவங்களை தஃபன் பண்ணவே மாட்டீங்க, கபூரில் கொண்டு வைக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, அந்த அச்சம் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கான துவா செஞ்சுருக்கேன். அந்த பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், பரவாயில்ல, இவங்க கேட்டாலும் இவங்க கபூரில் கொண்டு போய் அடக்கம் செய்வாங்க அப்படிங்கிற அந்த நிலை இருந்ததென்றால் நான் உங்களுக்காக துவா செஞ்சுருப்பேன். ஆனால் என்ன செய்யலை, நான் துவா செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அப்போ அந்த வேதனை ஒரு மனிதன் கேட்டால், அந்த வேதனையுடைய வெளிப்பாடு அந்த சப்தத்தை கேட்டால், ஏன்னா அவன் கத்துவான், அந்த வேதனை நடக்கும்போது அவன் கத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவன் கத்துவான், கதறுவான். அந்த கத்துதலும் கதறலும் என்ன செய்யும் அப்படின்னா மனிதர்களை தவிர எல்லா ஜீவராசிகளும் கேட்கும் அப்படிங்கிறார். எல்லா ஜீவராசிகளும் கேட்கும். அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், மற்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும், அது கேட்டு அது பயப்படும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது கேட்டு பயப்படுது அப்படின்னா அந்த வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ வேதனை என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த வேதனையை ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்படி கேட்டால் அவனால் என்ன செய்ய முடியாது, அந்த மண்ணறையில் அடக்கம் செய்வதற்கான வாய்ப்பை இல்லாமல் போயிடும். அப்போ இது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக ஒரு மனிதன் இணை வைப்பாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அதில் வேதனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யாருக்கு மண்ணறை வேதனை இருக்குது அப்படின்னா, கோல் சொல்லி திரிபவனுக்கு மண்ணறை வேதனை இருக்குது. அடுத்தவனை பற்றி கோல் சொல்லிக்கிட்டு, அடுத்தவனை பற்றி குறை காண்டுட்டு யாரெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கு மண்ணறை வேதனை. சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன விஷயத்திற்காக ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுறார். அதே போல் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்து கொள்ளாமல் இருந்தால் மண்ணறை வேதனை இருக்குது. சிறுநீர் கழித்தா சுத்தம் செய்யணும், மறைச்சிக்கணும். நீங்கள் சிறுநீர் கழிக்கவோ அல்லது மலம் கழிக்கவோ செஞ்சால் உங்களை மறைச்சிக்கங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுடைய தூதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய தேவைகளுக்காக சென்றாங்கன்னா ரொம்ப தூரமாக போயிடுவாங்க. இதா அதஹபல் மதுஹப அபாத, தன்னுடைய தேவைகளுக்காக போவதாக இருந்தால் ரொம்ப தூரமாக போயிடுவாங்க. மனிதர்களே இல்லாத இடத்திற்கு, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லாத இடத்திற்கு, ஒரு மேட்டு பகுதிக்கு, உயர்வான இடத்துக்கு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. போய் தான் அங்கே தங்களுடைய தேவைகளை என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க.
அடுத்தவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, மறைத்து தான் நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும். அதே போல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சுத்தம் செய்ய வேண்டும், ஒழுங்காக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறரை பற்றியான குறைகளையே பேசி திரியக்கூடாது. அப்படி திரியதன் மூலமாக ஒரு மனிதன் நாளை மௌத்தான பிறகு வேதனை செய்யப்படுவான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. வேதனைக்கான காரணம் அது. சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் பல இடங்களுக்கு போகவே முடியாது. ரோட்டில் நடந்து போனோம் அப்படின்னா பல இடங்களில் மூத்திர நாற்றம் தான் அடிக்கும், போகவே முடியாது. நீங்கள் கனெக்ட் லைன் லெஃப்ட் சைடு உள்ளே போய் பாருங்கள், போகவே இன்னொரு பல இடங்கள் இருக்குது. மனிதர்கள் அப்படியே பழகிட்டாங்க. எது சுத்தமோ அந்த சுத்தத்திற்கு மாற்றமான ஒரு வாழ்வியலை தான் பொது சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் இஸ்லாம் அதற்கு நேர் மாற்றமான ஒரு நிலையை சொல்லி காட்டுது. நீ சிறுநீர் கழிக்க போறியா, உன்னையை மறைச்சிக்கோ, நீ சுத்தம் செய், தண்ணீரை கொண்டு சுத்தம் செய், தண்ணீர் கிடைக்கலையா கற்களை கொண்டு சுத்தம் செய். எல்லாமே மார்க்கம் கற்றுத்தருது. சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இன்னல்லாஹ தொய்யுன் லா யுஹிப்பு இல்லா தொய்யுபா. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை தவிர வேறு எதையுமே விரும்ப மாட்டான். உன்னுடைய ஆடை தூய்மையாக இருக்கணும், உன்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும், உன்னுடைய உடல் தூய்மையாக இருக்கணும். இதெல்லாம் இஸ்லாம் ஒரு முஸ்லீமுக்கு வழிவகுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதை சாதாரணமாக நாம் கடந்து சென்றோம் என்றால் அது வேதனைக்குரிய ஒன்றாக ஆகிவிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன விஷயந்தான், ஆனால் அதனால் நடக்கக்கூடிய பின் விளைவுகள் என்பது மோசமானது. பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கபரைன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர் அப்படி கடந்து போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, இன்னஹுமா லா யுஅதிபான். இந்த 2 கபரில் உள்ளவங்களும் வேதனை செய்யப்படுறாங்க. இந்த 2 கபரில் உள்ளவங்களும் வேதனை செய்யப்படுறாங்க. யுஅதிபான், 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. வமா யுஅதிபானி ஃபி கபீர். ரொம்ப பெரிய விஷயத்துக்கெல்லாம் வேதனை செய்யப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய விஷயத்துக்காக என்ன செய்யலை, இவங்க வேதனை செய்யப்படலை. அதில் ஒருத்தர் யாருன்னா, அம்மா அஹதுஹுமா ஃபகான லா யஸ்தத்யிரு மினல் பவுல். சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைச்சிக்கிறது. சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்துக் கொள்ளல் சாதாரண விஷயம் தானே. ரோட்டில் எங்கே போனாலும் நின்று அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அப்படி பழக்கப்பட்ட ஒன்றா தானே இருக்குது இன்றைக்கி, அப்படி தானே இருக்குது. ஆனால் பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்துக் கொள்ளலை. மற்றொரு செய்தியில் ஒழுங்காக அவர் தன்னை சுத்தம் செய்து கொள்ளலை. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன காரியம், சின்ன விஷயம். சிறு வயது முதலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அதம்புகளில் இதெல்லாம் ஒன்று. நீ இதெல்லாம் வந்து சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. மார்க்கம் இது போன்ற ஒழுங்குகளை கற்றுத்தருகின்றது. இந்த ஒழுங்கை கடைபிடித்தால் நன்மை, கடைபிடிக்கலன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது. இதெல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் இருக்கும். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். நம்ம சாதாரணம் என்ன செஞ்சிடக்கூடாது, கடந்தெல்லாம் போயிடக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பெரிய விஷயத்திற்காக இவர்கள் வேதனை செய்யப்படலை. அப்போ சிறிய காரியத்திற்கு கூட நாம் வேதனை செய்யப்படலாம் மன்னரை வாழ்க்கையில் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ சொல்கிறாங்க, இவர் என்ன செய்யலை, மறைத்து கொள்ளலை. சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்து கொள்ளவில்லை, அதனால இவர் வேதனை செய்யப்படுறார். அம்மல் ஆஹர், மற்றவர் என்ன செஞ்சார், கான எம்ஷி பின் நமீமா, காலையில் எழுந்திரிச்சாருன்னா சாயந்தரம் வரைக்கும் என்னது, அடுத்தவனை பற்றி கோல் சொல்லிக்கிட்டே, குறையை கண்டு கோல் சொல்லிக்கிட்டே அலைகிறது தான் அவருடைய வேலை. இது அவருடைய காரியமாகவே என்ன செஞ்சார் அப்படின்னா செய்து கொண்டிருந்தார். அதன் காரணமாக இந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க, 2 பேரும் வேதனை செய்யப்படுகின்றார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 2 பேரிச்சம்பழத்துடைய மரத்தை உடைச்சி என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருடைய கபரையும் ஃபஜஅல ஃபீ குல்லி கபரின் வா, ஒவ்வொரு கபரில் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி நீங்கள் வைக்கிறீங்களே இது அவங்களுக்கு பிரயோஜனப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது அவருடைய வேதனையை கொஞ்சம் குறைக்கும். இது காயிற வரைக்கும் அவருடைய வேதனை என்ன செய்யும், கொஞ்சம்
குறைக்கப்படும் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் தந்த பிரத்யேகமான அனுமதிகளில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால் என்ன செய்கிறாங்க, அவங்க நட்டை வச்சுட்டு போகிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே நட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளே அதுக்கு முன்னாலே முடிவு பண்ணிடுறோமோ அது என்னன்னு தெரியாது. பச்சை மட்டை எடுத்துகிட்டு வா நட்டை வை, பச்சை மட்டை எடுத்துகிட்டு வா நட்டை வை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அடையாளத்துக்கு ஒரு குச்சியை நட்டை வைக்கிறாங்கங்கிறது வேறு. பச்சை மட்டை எடுத்து நட்டை வை அப்படின்னா நம்மளே முடிவு பண்ணுறதா, வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. அது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்காக என்ன செஞ்சாங்க, வச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் அதே நிலையில் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவங்க வேதனை செய்யப்படுவார்கள், இது வச்சா வேதனை இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வரக்கூடாது. நம்ம மன்னரையில் ஒருத்தரை வைக்கிறோம் அப்படின்னா அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை தரக்கூடாது அப்படின்னு துஆ செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கன்னு இல்லையா, ஃபஸ்அலூ லஹு பித்தஸ்பீத் அப்படின்னாங்க. முதலாவது அவர் உறுதியாக பதில் சொல்வதற்கு பிரார்த்தனை செய்யுங்க. ரெண்டாவது அவர் மன்னிக்கப்படுவதற்காக பிரார்த்தனை செய்யுங்க. அவருடைய கபர் விசாலமாக்கப்படுவதற்காக பிரார்த்தனை செய்யுங்க. இப்போ நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒருவரை அடக்கம் செய்கிறோம் அப்படின்னா அவர் அந்த மன்னரையில் வேதனை செய்யப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம் அதிகமாக என்ன செய்யணும், கேட்கணும். அதான் மன்னரைக்கு சென்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. எல்லா நேரங்களும் என்ன கேட்குறோம், யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் எங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக, எங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக. அந்தும் சாபிக்கும் வனஹனு பில் அஸர், நீங்கள் முன்னால் போயிட்டீங்க, நாங்கள் பின்னால் வர இருக்கோம். அதான் மன்னிப்பு தான் கேட்க வேண்டுமே தவிர அவர்கள் வேதனை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது, நாம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்ன, அதாவது பொதுவாக ஒரு மனிதன் குஃபுருக்காகவும் ஷிர்க்குக்காகவும் நிஃபாக்குக்காகவும் வேதனை செய்வதை தாண்டி வேதனை செய்வது என்ன அப்படின்னா, முதலாவது நம்ம பார்த்த விஷயம் அந்த குறை பேசி திரிகிறது. அதே போல் சிறுநீர் கழிக்கும் போது ஒழுங்காக தன்னை கழுவிக்கொள்ளாது. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பொய் பேசுவதின் காரணமாக அதிகமாக ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா பொய் பேசி திரிகின்றான் என்று சொன்னால், பொய் பேசுவதை என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு வேலையாக வச்சிருக்கிறான். ஃபஇன்னஹு ரஜுலு யக்து மின் பைத்திஹி ஃபயக்திபுல் கிதுபத தப்லுகுல் ஆஃபாக். அவன் சொல்கிற போய் எல்லா இடத்துக்கும் போயிடும். அந்த அளவுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு மனிதன் பொய் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு அங்கே வேதனை இருக்குது, அவனுக்கு அந்த மன்னரையில் என்ன செய்யும் அப்படின்னா வேதனை இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா அவனுடைய 2 கண்களும் குத்தி எடுக்கப்படக்கூடிய அளவிற்கு வேதனை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் தடுக்குது. நீ பொய் சொல்லாத. ஒரு மனுஷன் பொய் சொல்கிறான் அப்படின்னா அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டுட்டானா முடிஞ்சு போச்சு. பொய்யன் எழுதப்பட்டாலும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உண்மையை பேச மாட்டான். ஹத்தா யுக்தபா இந்தல்லாஹி கத்தாபன். ஒரு மனுஷன் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா யுக்தபா இந்தல்லாஹி கத்தாபன், அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் அப்படிங்கிற எழுதப்படக்கூடிய அளவிற்கு பொய் சொன்னான்னா அதுக்கப்புறம் மாறவே முடியாது. இப்போ அப்படி ஒரு மனிதன் பொய் சொல்லி திரிகிறான் அப்படின்னா நாளை மன்னரையில் அவன் என்ன செய்யப்படுறான், வேதனை செய்யப்படுறான். அவனுக்கு மன்னரையில் என்ன செய்யும், கண்டிப்பாக வேதனை இருக்கும். அவன் என்ன செய்வான், அவனுடைய 2 கண்களும் குத்தி எடுக்கப்படும் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. சற்று யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரணமான ஒரு காரியம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பொய் என்பது இருக்குது, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுவது இருக்குது, நம்ம சரி ஒழுக்கமான விஷயங்கள்லாம் நம்மள்கிட்ட இல்லை. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையை என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னா நம்மள்கிட்ட வரவே மாட்டேங்குது. அப்போ அது கண்டிப்பாக என்ன செய்யணும், வரணும். அதெல்லாம் நம்மள்கிட்ட அந்த சிந்தனைகள்லாம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் என்ன செய்வோம், மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்குரியவர்களாக ஆகிடும். சின்ன சின்ன விஷயங்கள், நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் அதை ரொம்ப பெருசாக பார்க்குறான், அதை ரொம்ப பெருசாக பார்க்குறான் அப்படிங்கிறத என்ன செய்கிறதில்லை, உணர்றதில்லை.
அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவைகளுக்கெல்லாம் வேதனை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு பட்டியலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு மனிதன் மானக்கேடான செயல்களை செய்யும்போது, அதே போல் வட்டி வாங்கும்போது, அதே நேரத்தில் புறம் பேசி திரியும் போது, அடுத்தவர்களை குறை பேசி திரியும் போது, இவைகளெல்லாம் நாளை மன்னரையில் வேதனைக்குரிய காரணங்கள் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறான். மன்னரைகளையும் நாளை நரகத்திலையும் வேதனை செய்யப்படுவதற்கான காரணங்கள் ஒன்று ஒரு மனிதன் பொய் பேசி திரிவது, வட்டி வாங்குவது, விபச்சாரம் செய்வது, அதே போல் புறம் பேசுவது, இவைகள்லாம் ஒரு காரணமாக இருக்கும். இவைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்வாங்க, வேதனை செய்யப்படுவார்கள் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். இந்த காரியங்களில் எந்தெந்த மனிதன் விடுபட்டிருக்கிறான்? ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறாங்க? அடுத்தவரை பற்றி புறம் பேசுவதில் விடுபட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதையே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களை பற்றி பேசுவது தான் நம்முடைய பேச்சுக்களில் ஒன்றாகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அமைச்சிருக்கிறோமே. பேச்சுக்களில் ஒன்றாக அதுவே அமைக்கப்பட்டிருக்குது. பேசுகிறதே அதுக்கு தானே அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. சற்று யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நாளை வேதனைக்குரியது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நாளை வறுமை நாளில் கண்ட காட்சிகளில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தை அப்படி நான் கடந்து போகிறேன். லஹும் அதுஃபாரம் மின் நுஹாஸ் யஹ்மிஷூன உஜூஹஹும் வ சுதூரஹும். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சில மனிதர்கள் அவர்களுடைய கைகள் செம்பிலாலான நகம் இருந்துச்சு. அவங்களுடைய கையில் சாதாரண நகம் இல்லை, செம்பிலாலான நகம். அதை கொண்டு என்ன செஞ்சாங்க, யஹ்மிஷூன உஜூஹஹும், அவருடைய முகங்களை அப்படி பெராண்டிக்கிட்டாங்க, அவருடைய உள்ளத்தை நெஞ்சை கிழித்து கொண்டார்கள் அப்படிங்கிறாங்க. நானே உங்களை பார்க்குறேன். பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்ட, மன் ஹாவுலாஹியா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவங்க யார், இவங்க யாருன்னு கேட்கும்போது, கால ஹாவுலா இல்லதீன யஅகுலூன லுஹுமன் நாஸ், இவங்க யார் தெரியுமா, ஹாவுலா இவர்கள்தான் மனிதர்களுடைய மாமிசங்களை தின்றவர்கள், வயகஊன ஃபி அராதிஹிம் அவருடைய மானத்தில் விழுந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அவருடைய மானத்தில் விளையாண்டவர்கள், மனிதர்களுடைய மாமிசத்தை தின்றவர்கள். யாரை பற்றி சொல்கிறாங்க, பிறரை பற்றி புறம் பேசுகிறாங்களே அவர்களை பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட காட்சியை சொல்லி காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மோசமான ஒரு நிலை. சாதாரணமாக இருக்கக்கூடிய நகம் சற்று அதிகமாக ஏதாவது ஒரு இடத்துல பட்டாவே நம்மளால் தாங்க முடியும். அதுவே செம்பிலான நகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு முகங்களை கிழித்து கொண்டால், அதுவும் எங்கே நரக நெருப்பில் கடந்து அந்த நெருப்போடு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ரத்தமும் சேர்ந்து அது சேரும்போது என்ன ஆகும், காயம் ஏற்படும் போது என்ன ஆகும், அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். அந்த வேதனையை தாங்க முடியுமா ஒரு மனுஷனால்? அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் கடந்து போகிறேன், அவங்க முகத்தையும் நெஞ்சையும் கிழித்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய வேதனைக்குரியதாக மாறும் என்பதை என்ன செய்யணும் அப்படின்னா சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ என்றைக்குமே நான் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா நிலைகளிலும் நான் இது போன்ற வேதனைகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இது போன்ற வேதனைகள் என்ன செய்யக்கூடாது, எனக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்றதான் யோசிக்கணும். என்றைக்குமே நான் என்ன செய்யக்கூடாது, மண்ணறையில் வேதனை அனுபவிக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமாக நான் யோசிக்கணும். நாளை மறுமை நாளைக்கு போகிறேன், நரகத்தை கடந்து தான் சொர்க்கம் போகணும்னு நல்லா சொல்கிறான். கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் நேரம் கடந்துட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு எடுத்து போடப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் தானே, அதில் கடந்தால் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நான் எந்த நிலையிலும் அந்த பாலத்தை கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் கடந்து சொர்க்கத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் வரணும். அதுதான் ஒரு முஸ்லீம் யோசிக்கக்கூடிய விஷயம். அப்படித்தான் என்னுடைய யோசனை இருக்க வேண்டும். அதை விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்போ அல்லாஹுடைய வேதனை, அல்லாஹுடைய தண்டனை விட்டு நாம் எல்லா நேரங்களிலையும் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இந்த மன்னரை மற்றும் மறுமையினுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகள் என்ன, அதுக்கு என்ன செய்யணும், நாம் அதற்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுங்குகளை பேணுவதோடு அதற்காக பிரார்த்தனை செய்யணும். அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக பிரார்த்தனை செய்யணும். அதனால தான் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதி துவாவாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க.
இறுதி தொழுகை இறுதி ரக்காத்தில் அத்தஹியாத்தில் உட்கார்ந்தோன்னே அத்தஹியாத்திற்கு பிறகு ஸலவாத்திற்கு பிறகு 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. இதா தஷஹத அஹதுக்கும் ஃபல்யஸ்தஇத் பில்லாஹி மின் அர்பஇன். உங்களை ஒருவர் தஷஹுதில் உட்கார்ந்தீங்க அப்படின்னா 4 விஷயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுங்க. முதலாவது என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம். யா அல்லாஹ், ஜஹன்னமுடைய நரகத்துடைய வேதனையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்வு மரணம் ஆகிய நேரங்களில் இடைப்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன். அதே போல் வமின் ஷர்ரி ஃபித்னத்தி மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் இறுதி ரக்காத்தில் ஸலவாத்துக்கு பிறகு நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய துவா இது. எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியும்? யாருக்குமே தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இன்னும் தெரியும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, தெரியாது சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் தெரியும்ல? லைனாக சொல்லிடுவோமா? சரி, ரைட், ஓகே. சரி, அல்ஹம்துலில்லாஹ். படிச்சுக்கோங்க நம்ம. சரி, அப்போ ரொம்ப பெரிய துவாலாம் இல்லை, 4 விஷயங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம வமின் அதாபில் கபரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஷர்ரி ஃபித்னத்தி மஸீஹ் தஜ்ஜால். இன்னொரு துவாவில் சேர்த்து வருது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரப். கடனை விட்டு நான் என்ன செய்கிறேன்? உன்னிடத்தில் பாதுகாப்பு தர்றேன். இந்த துவா அத்தஹியாத் ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம், அதுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா. இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஓதுங்க அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி ஓதுவதின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மன்னரை வாழ்க்கையில் என்ன செய்யும்? நமக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய பிரதானமான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக மன்னரைக்கு செல்கின்றோம் அல்லவா, செல்லக்கூடிய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய மன்னிப்பு, அவங்களுக்காக கேட்குறோமா இல்லையா? அந்த மன்னிப்பு அவர்களை மன்னரை வேதனையிலேருந்து பாதுகாக்கும். நம்ம யாருடைய மௌத்துக்காக போனோம் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம என்னென்ன பேசணும் எல்லா கதையும் எங்கே தான் பேசுவோம். ஏன்னா மௌத்து வீட்டில் தான் நிறைய பேரை பார்ப்போம், அப்படி தானே? எங்கேயுமே பார்க்க முடியாது. மௌத்து வீட்டில் சந்திக்கிறனால அங்கே மையத்தை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து, இல்லை மையத்து வீட்டில் உட்காந்துருக்கிறதுலேருந்து கபூரில் அடைக்கி வெளியே வர வரைக்கும் பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். அங்கே நிற்கிறோமே, ஒருத்தர் மௌத்தா போயிட்டானே, படுக்க வச்சுருக்காங்களே, நாளைக்கு நமக்கு இப்படி மௌத்து வருமே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அங்கெல்லாம் விடுங்க, தாண்டி கபருக்கு போயிட்டோமே, அங்கே அவங்களுக்காக நம்ம துவா செய்வோமே, அதுக்கு தானே வந்திருக்கிறோம், எதுவுமே கிடையாது. அங்கே என்னுடைய மன்னிப்புக்குரிய மகத்துவம் கூட எனக்கு தெரிகிறது. நான் கேட்கக்கூடிய மன்னிப்புக்கான மகத்துவம், நான் மன்னிப்பு கேட்குறனால இந்த அடியார் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவங்க மன்னிக்கப்படுவாங்க. அதாவது நாம் யாரை அடக்கம் செய்ய வந்திருக்கிறோமோ அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸலூ லஹு பித்தஸ்பீத் வஸலூ லஹு தஸ்பீத் ஃபஇன்னஹு அலா இஸ்அல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரருக்காக மன்னிப்பு கேளுங்கள், அவர் இப்பொழுது என்ன செய்யப்படுகின்றார்? கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கின்றார். உறுதியாக பதில் சொல்வதற்கு அவருக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிற. அப்போ நான் செய்யக்கூடிய மன்னிப்பு என்பது மன்னரையில் உள்ளவருடைய வேதனையை குறைக்குது. அதுக்கடுத்து நான் அவங்களுக்காக ஜனாசா தொழுகிறேன்னு, அதுவும் அவருடைய வேதனையை குறைப்பதற்கான ஒரு வழி அப்படிங்கிறாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா சொல்லைத்தும் அலல் மையீத்தி, நீங்கள் மையத்திற்காக தொழுதால் ஃபஹ்லிசூ லஹு துஆ, ரொம்ப உளப்பூர்வமாக துவா செய்யுங்க அந்த மையத்துக்காக. ஏதோ கடமைன்னு கேட்காது, உளப்பூர்வமாக. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா அப்படிங்கிற அந்த துவா ஓதும்போது உளப்பூர்வமாக இருக்கணும். நான் கேட்கக்கூடிய துவாவால் இவர் மன்னிக்கப்படுறார். ஒரு 40 மக்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 மக்கள் ஒருவருக்காக தொழுகிறார் என்று சொன்னால் அவர் மன்னிக்கப்படுகின்றார் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அங்கே நிற்கும்போது அவருக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்கா இல்லையா? அந்த பிரார்த்தனை இஹ்லாஸாக இருக்கும்போது அதன் மூலமாக என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் மன்னிக்கப்படுகின்றார் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ மன்னரை வாழ்க்கை
அந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் எனக்காக செய்து கொள்ளக்கூடிய பிரார்த்தனைகள் ஒன்று, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கக்கூடிய அந்த பாதுகாப்பிற்கான துவா. அடுத்தவர்களுக்காக அப்படிங்கிறப்ப அவருடைய தொழுகையிலும் மன்னரையில் அவர்களுக்காக கேட்கக்கூடிய மன்னிப்பு என்பது அவர்களை மன்னரை வாழ்க்கையில் அவர்கள் பெறக்கூடிய சிரமங்கள்லேருந்து என்ன செய்யுது அப்படின்னா அவர்களை குறைக்குது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அன்பானவர்களை மன்னரை வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புகிறோம். அந்த மன்னரை வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது அவசியம். நான் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஒரு மனிதனை பொறுத்தவரை அவன் இறை மறுப்பாளனாகவோ அதே நேரத்தில் ஒரு நயவஞ்சகனாகவோ இருந்தால் வெற்றி பெற முடியாது. அதே போல் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு கெட்ட சில செயல்கள், கெட்ட குணங்கள், அவைகளெல்லாம் கூட நாளை மன்னரையில் வேதனைக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல சிந்தனையுடைய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் உன்னையுமாக்கல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.